Hey guys, welcome to my channel. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் தான் ஹாரினி. நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் போடுறேன். அதெல்லாம் பார்க்கலன்னா நீங்கள் என்னோடய சேனலில் போய் பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம யூஸ் பண்ணி காலியான பெயிண்ட் பாட்டிலில் எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கலாம், மினியேச்சர் மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பாட்டில். இதை நான் நல்லாவே கழுவி பெயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பெயிண்ட் பாட்டிலில் நம்ம வந்து க்ளே வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஃப்ளார் என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த க்ளே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி பண்ணணுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா நான் என் கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இது வந்து ஹோம்மேட் க்ளே தான், ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லும் இருக்காது. அண்ட் அந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் எப்படி வந்து க்ளே நம்ம வந்து ஸ்டெச் பண்ணும்போது எவ்வளோ அழகாக ட்ராப்லெட் மாதிரி வருதுன்னு பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட நான் அந்த க்ளே பண்ணி ஒரு 1 வீக் 1.5 வீக் கிட்ட ஆகிடுச்சு. இப்போயுமே அந்த க்ளே வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு க்ளே எடுத்து இதை வந்து குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ண போகிறேன். ஒரு மட்டும் பெரிய ரவுண்டாக பண்ண போகிறேன், மீதி எல்லாம் குட்டி குட்டி ரவுண்ட், அதோட கொஞ்சம் குட்டியாக இருக்கிற ரவுண்ட் மாதிரி பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பெட்டல்ஸ் பண்ண போகிறோம். குட்டி குட்டியாக பால் ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து நம்ம பெட்டல்ஸாக பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த குட்டியாக ஒரு ரவுண்ட் எடுத்தோம்ல, அதை வந்து நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு எட்ஜை மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டல் லுக் கிடைக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த பெட்டல்ஸ்லாம் பார்க்க கொஞ்சம் ரியலாக இருக்க மாதிரி என்ன பண்ண போகிறேன்னா, லைட்டாக வந்து நம்ம பெட்டல்ஸில் அங்கங்கே வந்து லைட்டாக கோடு போட போகிறோம். நான் காம்பஸ் வச்சு போடுறேன். உங்கள்கிட்ட என்ன ஷார்ப்பான டூல்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் போடலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து லைட்டாக போட்டாலே அது வந்து நீங்கள் பெயிண்ட் அடிக்கும் போது நல்லா கிளியராக தெரியும். இப்போ வந்து நம்ம பாட்டிலோட சென்டர் பிளேஸில் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எல்லாம் பெட்டல்ஸும் ஒட்டிட்டோம். இப்போ வந்து நம்ம சென்டரில் குண்டாக ஒரு ரவுண்டு ஃப்ளார்க் மாதிரி ஒட்டினோம்ல, அதில் வந்து நான் லைட்டாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்க போகிறேன், கொஞ்சம் நேச்சர் லுக் கிடைக்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா லீஃப் பண்ண போகிறோம். ஃப்ளார்னாலே அதுக்கு லீஃப் வேணும்ல, ஸோ அதனால் நம்ம லீஃப் பண்ண போகிறோம். இப்போது
இப்போ நம்ம பண்ண லீஃபை வந்து ஒட்டிட்டு இது வந்து கொஞ்சம் ஒரு 2 to 3 hours நல்லா காயட்டும். காஞ்சோடனே நம்ம பெயிண்ட் பண்ணலாம் இதை. இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மாதிரி மினியேச்சர், இதே மாதிரி நம்ம நிறையா பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வெறும் பட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அது ஒரு 3 பட் வச்சு அந்த லீஃப் வச்சுருக்கேன். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரோஸ். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஒரு ஃப்ளார் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை பெயிண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நான் ரோஸ் எப்படி பெயிண்ட் பண்ணுறது இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நான் எடுத்திருக்க கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க், ஒயிட், லைட் க்ரீன், எல்லோ, டார்க் க்ரீன், இது கொஞ்சம் அதோட டார்க் ஷேட் க்ரீனு, ப்ரஷ் பார்த்திங்கன்னா நான் வந்து தின் ப்ரஷ் எடுக்க போகிறேன். ஃப்ளாட் ப்ரஷ் வந்து இதுக்கு நம்ம அடிக்க முடியாது, ஸோ தின் ப்ரஷ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ரோஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே இருக்க ஃப்ளார்க்கு வந்து லைட் பிங்க் அடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் பிங்க் அண்ட் ஒயிட்டை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒயிட் நிறையாவும் பிங்க் ஒரு ட்ராப்பும் நம்ம மிக்ஸ் பண்ணால் லைட் பிங்க் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம ரோஸ்க்கு அடிக்க போகிறோம். அண்ட் ரோஸோட காம்புக்கு வந்து நம்ம டார்க் க்ரீனும் அண்ட் ப்ரௌனும் வந்து மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறோம். அண்ட் லீஃப்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 ஷேட்ஸ் வச்சுருக்கோம்ல க்ரீன் கலர், ஸோ அதை மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறோம். நீங்கள் ஹோம்மேட் க்ளே தான் வச்சு பண்ணணுன்னு கிடையாது. ஷாப்ஸில் கூட நிறைய க்ளே இருக்கும், நீங்கள் அது கூட வச்சு பண்ணலாம். கிட்ஸ் யூஸ் பண்ணுற அந்த விளையாடுறதுக்கு க்ளே யூஸ் பண்ணுவாங்களோ அதை வச்சு நம்ம இது பண்ண முடியாது. நான் வந்து இந்த க்ளே வந்து வீட்டில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து என் கார்டில் கொடுக்குறேன். அண்ட் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோஸ் நிறையா போடுறதுக்கு. அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதையும் செக் பண்ணி என் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போது நம்ம ரோஸ் மினியேச்சர் ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு கொஞ்சம் நேச்சராக இருக்க மாதிரியே இருக்குது.
நம்மள பண்ணி வச்சிருந்த எல்லா பாட்டிலும் ரெடி பண்ணிட்டோம் பெயிண்ட் பண்ணி. உங்களுக்கு வேணால் நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலை வந்து ஃபுல் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த மெத்தட் கூட பார்க்க அழகாக இருக்கும். இந்த குட்டி குட்டி பாட்டில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, அழகாக நம்ம வந்து இந்த பாட்டிலில் மண் போட்டு அழகாக ஃப்ளவர் வளர்க்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து டூப்ளிகேட் ஃப்ளவர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இந்த பாட்டில்ஸில். ஒரு ஹோம் டெக்கருக்கு ஒரு அழகான ஒரு விஷயம். அண்ட் நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. என் சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் ரெகுலராக என் வீடியோ பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் போய் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என் பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் க்ரியேட்டிவ் ஐடியோட வரேன். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரிணி.